மனித கருமூளையின் 3D படங்கள். மனித கருமூளையின் விரிவான 3D படங்களை வெளியிட்டு சென்னை ஐஐடி சாதனை படைத்துள்ளது. உலகிலேயே முதன்முறையாக ஐஐடி சென்னையில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை மைய ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட அதிநவீன மூளை வரைபடமாக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 5132 மூளை பகுதிகள் செல் தெளிவு திறனில் டிஜிட்டல் முறையில் படமாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது. உலகெங்கும் உள்ள அனைத்து ஆராய்ச்சியாளர்களுக்கும் இலவசமாக கிடைக்கும் வகையில் இதனுடைய தரவு தொகுப்பான தரணியை ஓபன் சோர்ஸில் வெளியிட்டிருக்கின்றது சென்னை ஐஐடி. சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை மையத்தால் உருவாக்கப்பட்ட அதிநவீன மூளை வரைபடமாக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த முறையானது செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இத்தகைய மேம்பட்ட மனித நரம்பியல் தரவுகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட தொகையை பொறுத்தவரை மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது 10ல் 1 பங்குதான் செலவிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ருமேனியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமன்றி சென்னையைச் சேர்ந்த மெடிஸ்கேன் சிஸ்டம்ஸ், சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவையும் இணைந்துதான் இந்த ஆராய்ச்சி பணி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னை ஐஐடியின் சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை மையத்தினுடைய தலைவர் பேராசிரியர் மோகனசங்கர் சிவபிரகாசம் தலைமையிலான இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அலுவலகத்தைச் சேர்ந்தவரும் சென்னை ஐஐடி முன்னாள் மாணவரும் இன்ஃபோசிஸ் இணை நிறுவனருமான கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் ஃப்ரேம்ஜி இன்வெஸ்ட் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அஜிலிஸ் டயக்னோஸ்டிக்ஸ் நிறுவனங்களும் இந்த பணிக்கு பெரும் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். முன்னணி செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான என்விடியா பெட்டாஃபைட் மூளை தரவை செயலாக்க உதவும் பணிக்காக இந்த மையத்துடன் கூட்டு சேர்ந்திருக்கின்றது. தற்போதைய கரு இமேஜிங் தொழில்நுட்பங்கள், ஆரம்பகால நோய் அறிதல், வளர்ச்சி கோளாறுகளுக்கு சிகிச்சை அளித்தல் போன்றவை இத்தகைய உயர் தெளிவுத்திறன் கொண்ட மூளைப்படங்களை உருவாக்குவதன் முக்கிய பயன்பாடு என்றும் கூறப்படுகிறது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நரம்பியல் அறிவியல் இதழான ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் நியூராலஜி இந்த ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்புகளை சிறப்பு இதழாக வெளியிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இதழ் முழுவதும் சென்னை ஐஐடியின் ஆராய்ச்சியை பற்றி மட்டுமே இடம்பெற்றிருப்பதால் உண்மையிலேயே இது தனித்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. மனித கருமூளை பற்றி பொதுவில் அணுகக்கூடிய மிக பெரிய டிஜிட்டல் தரவு தொகுப்புதான் தரணி. 2020, 2022 ஆகிய ஆண்டுகளில் கோவிட் தொற்று காலத்தில் இந்தியாவிற்கான தனி பயனாக்கப்பட்ட தொழில்நுட்ப தளத்துடன் இது உருவாக்கப்பட்டது. ஆலன் பிரெயின் அட்லஸுக்கு செலவிடப்பட்ட தொகையுடன் ஒப்பிடும் பொழுது இது 10ல் 1 பங்குதான் செலவிடப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதனை ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் நியூராலஜி இதழினுடைய ஆசிரியர் குழு தலைவரான கசானா ஹெர்குலானா ஹவுசல் கூறியிருக்கின்றார். ஐஐடி எம்மின் மூளை மையத்தில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருமூளை வரைபடத்தை உருவாக்கி அதில் இந்திய அளவில் முன்னணியில் செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது, பெருமைக்குரிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. மூளை அறிவியல் துறையில் அறிவியல் அறிவை மேம்படுத்தும் முயற்சிக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக தொடக்க நிதியை எமது அலுவலகம் வழங்கி இருப்பதுடன் உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு உலகளாவிய வளத்தையும் உருவாக்கியதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் பேராசிரியர் அஜய்குமார் குட்டும் கூறியிருக்கின்றார். இந்திய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டின் மூலம் உலகத்தரம் வாய்ந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியும் என்பதை இந்த சாதனை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்று சென்னை ஐஐடியினுடைய முன்னாள் மாணவர் தெரிவித்திருக்கின்றார். உலகளாவிய ஆராய்ச்சியில் முக்கிய ஆதாரம் இதுதான். புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு இந்த ஆய்வு வழிவகுக்கும். நரம்பியல் வளர்ச்சி கோளாறுகள் மற்றும் கருவின் மருத்துவத்தில் முன்னேற்றங்களை அளவிடவும் இது மிகவும் உதவியாக இருக்கும். மனித கரு மூளையானது பொதுவாக அணுகக்கூடிய மிகப்பெரிய டிஜிட்டல் தரவு தொகுப்புதான் இது. இது போன்ற மேம்பட்ட மனித நரம்பியல் தரவுகள் இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்டு உலகளாவிய வளமாக இலவசமாக கிடைப்பது இதுவே முதன்முறையாக பார்க்கப்படுகிறது. இதுவே பெருமைக்குரிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் முதன்மையான தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை அறிவியல், தொழில்நுட்பம், கம்ப்யூட்டிங், மருத்துவம் ஆகிய துறைகளில் பெரிய அளவிலான பல்துறை முயற்சியை மேற்கொள்ளும் வகையில்
சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை மையம் என்ற அதிநவீன மையத்தை 2022 தான் தொடங்கியது. மனித மூளைகள் செல்லுலார் மட்டத்தில் இந்த மையத்தில் வரைபடமாக்கப்படுகின்றன. நரம்பியல் மற்றும் நரம்பியல் தொழில்நுட்பங்களில் மாற்றத்தக்க தாக்கத்துடன் மனித மூளை ஆராய்ச்சிக்கான உலகளாவிய முன்னணி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையமாக மாற்றுவதே இதனுடைய நோக்கமாகும். சிறக்கட்டும் தமிழகத்தினுடைய அரிய பணி, பெருகட்டும் இந்தியாவினுடைய பெருமை.